Viewers to Top 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் இலக்கண டாப்பிக்கில் வேர்ச்சொற்கள், வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர். ஸோ இந்த வகை பெயர்களை வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இதே மாதிரி வந்து இலக்கணத்தில் நிறைய ஷார்ட்கட் மெத்தட் வந்து நீங்கள் வரப்போகிற வீடியோவில் வந்து நாங்கள் தொடர்ந்து போட போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். சொற்கள் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல், வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர். ஸோ இந்த வகை சொற்களை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேர் சொல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது கட்டளையிடுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த சொற்கள் வந்து வேர் சொற்கள். உதாரணத்துக்கு வந்து ஆடு, ஓடு, கூறு, அழு, உன், பேசு, வா. ஒருத்தர்கிட்ட நம்ம கட்டளை இடுற மாதிரி சொற்கள் வந்து வந்துருந்துச்சுன்னா அந்த சொற்கள் வந்து வேர் சொற்கள். வினையெச்சம் பார்த்தோம்னா இ, உ இந்த சவுண்ட்ல வந்து வந்துருந்துச்சுன்னா அந்த வகை சொற்கள் வந்து வினையெச்சம். அடுத்து ஒரு சொல்லின் இறுதியில் அ அப்படின்னு சவுண்ட்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த சொற்கள் வந்து பெயரெச்சம். அடுத்து ஒரு சொல்லின் இறுதியில் இன், இர், இல் இந்த மாதிரி சவுண்ட்ல வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எழுத்துக்கள் வந்து வினைமுற்று. அடுத்து அவன், அவள், அவர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லின் இறுதியில் வந்துருந்துச்சுன்னா அந்த சொற்கள் வந்து வினையாளனையும் பெயர். அடுத்து தல், ஒரு சொற்களின் இறுதியில் வந்து தல் அப்படின்னு வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த சொல் வந்து தொழிற்பெயர். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வேர்ச்சொல் வந்து ஆடு, ஓடு, கூறு, அழு, உன், பேசு, வா. இந்த மாதிரி ஒருத்தரை கட்டளை இடுற மாதிரி வந்து வந்திருந்தா அந்த சொற்கள் வந்து வேர்ச்சொற்கள். இப்போ வினையெச்சம் பார்ப்போம். ஆ, டி, இ, ஓடி, டி, இ சவுண்ட்ல வந்திருக்கு. கூறி, இ, அழுது, உ, உண்டு, உ, பேசி, இ, வந்து, உ. இந்த மாதிரி வந்து உ, இ சவுண்ட்ல வந்திருக்கனால இந்த வகை சொற்கள் எல்லாமே வந்து வினையெச்ச சொற்கள். அடுத்து பெயரெச்ச சொற்கள் பார்த்தோம்னா ஆடிய அ, ஓடிய அ, கூறிய அ, அழுத அ, உண்ட அ, பேசிய அ, வருகின்ற இந்த மாதிரி ஒரு சொல்லின் இறுதியில் ஆ சவுண்ட்ல வந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த சொற்கள் எல்லாமே வந்து பெயரெச்ச சொற்கள். அடுத்து இன், இர், இல் பாத்தீங்கன்னா ஆடினாள் வினைமுற்று சொற்கள். ஆடினாள், ஓடினாள், கூறினார், அழுதாள், உண்டான், பேசினான், வந்தான். இந்த மாதிரி இன், இர், இல் ஒரு சொல்லின் இறுதியில் இன், இர், இல் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா இந்த சொற்கள் எல்லாமே வந்து வினைமுற்று சொற்கள். அடுத்து பார்த்தோம்னா அவன், அவள், அவர் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த சொற்கள் வினையாளனையும் பெயர். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆடியவள், ஓடியவள், கூறுபவன், அழுபவன், உண்டவர், பேசியவன், வருகின்றவன். ஸோ இந்த மாதிரி அவன், அவள், அவர் அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லின் இறுதியில் வந்து இருந்துச்சுன்னா அந்த சொற்கள் எல்லாமே வந்து வினையாளனையும் பெயர். அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயர் பார்த்தோம்னா தல், ஒரு சொல்லின் இறுதியில் தல் என்ற எழுத்துக்கள் முடிந்திருந்தால் அந்த சொற்கள் வந்து தொழிற்பெயர். உங்களுக்கு டிஃபரெண்ட் காமிக்கிறதுக்காண்டி தான் வந்து அந்த சொல்லின் இறுதியில் வந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுதான் வந்து இந்த 6 வகை சொற்கள். இது எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அழுதான், இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ அழுதாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த அழுதாள் என்ற சொற்கள் வந்து இந்த சொல் எந்த வகை சொல்னா வினைமுற்று. ஏன் அப்படின்னா இல் முடிஞ்சிருக்கனால இது வந்து வினைமுற்று சொல். அடுத்து இதன் வேர்ச்சொல் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழுதாள் என்ற சொல்லை கொடுத்து இதன் வேர்ச்சொல் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன்ல பார்க்கணும். இப்போ வேர் சொல் நான் என்ன சொன்னேன், கட்டளை இடுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த சொல் வந்து வேர் சொல் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இப்போ அழுதாள் அப்படின்றது வந்து கட்டளை சொல் என்ன அழு, அது அப்ப அழு அப்படின்றதா வந்து வேர்ச்சொல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.